இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதிடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பர உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பர உந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் ஈந்தீரே, எம்பரா எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே, துதியே துதியே துதித்திடுவேன். உணர்ந்து சொல்வோமா? கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. மன்னா எமக்கும் நீர்தானே, எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன்.
நல்ல கரங்களை தட்டி உமக்கு நன்றி அப்பா. எங்களை காக்கிற கரங்களுக்காக நன்றி. இந்த துதி ஆராதனையில நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. உங்களை பார்க்குற அந்த நாளிற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த எக்காலம் முழங்குற அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம் அப்பா. உங்க ரத்தத்தால மீட்கப்பட்ட ஜனமாக எங்களை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. பரலோகத்துல அந்த பொன் வீதியில உலாவறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை நீங்க தந்து என்ன நீங்க தெரிந்து கொண்டு முன்குறித்து இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. அதற்கு பாத்திரவானா வாழ எனக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. என் குடும்பத்தினருக்கு கிருபை தாங்க. மாராநாதா, சீக்கிரம் வாரும் அப்பா. ராஜாதி ராஜாவை உங்க பிரசனம் எங்களை ஆட்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. உங்களோட சமூகத்துல நீங்க எங்க ஒவ்வொருத்தரையும் தொட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. உங்களோட பிரசனத்துல நாங்க கொண்டு வருகிற எல்லாவற்றையும் எல்லா குறைவுகளையும் நீங்க நிறைவாக மாற்றி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. கடனும் எதுவும் என்னை முடக்க முடியாது. ஏன்னா நீர் என்னோடு இருக்கிறீர். கடல் மேல் நடந்த கர்த்தர் நீர். பெரிய தேவன் நீர். நான் சேவிக்கும் தேவன் நீர். பெரியவர் நீர். சிறந்தவர் நீர். உன்னதர் நீர். மாறாதவர் நீர். ராஜாதி ராஜா நீர். சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா, கடல் ரெண்டாக பிளக்கும். சரீரத்தில் இருக்க வேதனைகள் மறையும் அப்பா. இந்த காலை நேரத்தில் உங்களோட தழும்புள்ள கரத்தினால எங்களை தொட்டு சுகமாக்குங்கப்பான்னு கேட்போமா? எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நீர். எங்க மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. சொல்வோமா? தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. கடனும் முடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருப்பதால் கடனும் முடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருப்பதால் கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே. ஒரு விசுவாசத்தோட அறிக்கை செய்வோமா? என் வாழ்க்கையில எல்லாமே மாறும். மாறுமே, எல்லாம் மாறுகிற நேரம் இது. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. அவரோட நாமத்தை எல்லாருமே வாய்களை திறந்து அறிக்கை செய்வோமா? இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லுங்க. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால் குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால் இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே, தொல்லை இல்லையே. இல்லையே, தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர்
தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டி காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பாச கைகள் எட்டி என்னை தொடணுமே. எட்டி காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பாச கைகள் கரங்கள் என்னை பிடிக்கட்டோப்பா. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம், உங்க பாதத்தை பிடிக்கிறோம். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கதறல் கேளும். தொடணுமே, என்னை தொடணுமே. உங்களோட அரவணைக்கும் கரம் எங்களை தொட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. தொடணுமே, என்னை தொடணுமே, தொடணுமே, என்னை தொடணும். எல்லாம் மாறுகிறது, மாறுமே, எல்லாம் மாறுமே. எல்லா கவலைகள், எல்லாம் கண்ணீர், எல்லா சோர்வு இப்பொழுதே மறைகிறது இயேசுவின் நாமத்தினால. எல்லா வேதனைகள் மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே. அவரோட சமூகத்துல, அவர் பிரசனத்துல நம்மளை மாற்றி கொண்டிருக்கிற அவர் பிரசனத்திற்காக நன்றி, நன்றி, நன்றின்னு சொல்லி கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னுடைய இருதயத்தை மாற்றுங்கப்பா, என்னை தொடுங்க, என்னை அபிஷேகிங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி அவரோட வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரு, சூழ்நிலைகளை மாற்றி கொண்டிருக்கிற அவரோட கரம், அரவணைக்கிற கரத்தினால தொட்டு கொண்டிருக்கிறாரு. தொட்டு சுகமாக்குற தேவனை, தொட்டு சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை எங்களுக்காக அப்பா ஒன்றுமில்லாத இடங்கள்ல, ஒன்றுமே இல்லாத இடங்கள்ல உருவாக்குகிற தேவன். நீர் ஒரு வார்த்தையை சொல்லி எங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதற்காக நன்றி அப்பா. அவரோட பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அமைதலான பிரசன்னம், அரவணைக்கிற பிரசன்னம், இருதயங்கள் இருக்க காயங்களை ஆற்றி கொண்டிருக்கிற பிரசன்னம். ஆவியானவர் தாமே உங்களோட கண்ணீரை துடைத்து கொண்டிருக்கிறாரு. நம்மளால முடியாத இயலாமையில எனக்காக செயல்படுகிற தேவன் அவர். என்னால முடியல, பலனே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி வந்திருக்கோமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் என்னோட இருக்கிறீங்க, நீர் என் பட்சத்துல இருக்கிறீங்க, நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், என்னோட திகில் மறைகிறது இயேசுவின் நாமத்தினால. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யறதற்காக நன்றி அப்பா. உங்களோட கரம் என்னோட வலது கரத்தை பிடித்து கொள்றதற்காக நன்றி அப்பா. You train my hands for war. எங்களோட கரத்தை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிற தேவன் நீர் அப்பா. எவ்வளோ பெரிய யுத்தமானாலும் நீங்க என் பக்கத்துல இருக்கிறீங்க, நீங்க எனக்கு சொல்லி தரீங்க, கற்று தரீங்க. அருகில இருந்து இதுவே வழி, இதுல நட அப்படின்னு நீங்க சொல்லி தர உங்களோட மெல்லிய சத்தத்திற்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்வோமா? இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றால் என் நோய்கள் உமக்கு
கொண்டு சொல்லலாமா? மலைகளை மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னையும் குறைவின்றி நடத்துவீரே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. சர்வஞானியை போற்றுவோமா? கிரகிக்க முடியா சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா. You are all wise God. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை அறிக்கை செய்வோமா? மீண்டும் ஒரு முறை. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும்
வாழ்ந்தாலும் உம்மோடுதான். எஸ், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான். மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி வாழ்ந்தாலும் கண்களை மூடி, இயேசுவே மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா. அபிஷேகத்தால் Yes. என்னை நிரப்புமையா. தேவ மகிமை இந்த இடம் முழுவதும். அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான். மரித்தாலும் உம்மோடுதான். ஆராதனைக்கு உரியவர் இங்க இந்த இடத்துல. ஆமென். வாழ்ந்தாலும் எத்தனை பாக்கியம். உம்மோடுதான். ஷாகாபா ரபா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க, அவர் வாயை திறந்து, உம்மைத்தான் தேடுகிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென். அவருடைய நாமம் எத்தனை இனிமையான நாமம். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து மகிமை 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 உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆமென். எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறவர். ஆமென். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிற எங்கள் நல்ல தேவனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆமென். எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா,
ஆமென். கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபை என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். ஆமென். For my house shall be called house of prayer for all peoples. ஆமென். இந்த காலவேளையிலே நம்முடைய வேதனைகள், துக்கங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படி கரம் பிடித்து உங்களை அவருடைய வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுகிற அற்புதமான கர்த்தருடைய சமூகம் இந்த இடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆளுகை செய்கிறவர். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆளுகை செய்கிறவர். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உடைய தெய்வீக பிரசன்னமும் உம்முடைய கரமும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவரை என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா சஞ்சலங்கள், வேதனைகள், தத்தளிப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னீங்களே. உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியினால் இடைக்கட்டுவீராக. உமது அடியான் அப்படியே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சபையை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் எடுக்கிற எல்லா உறுதியான தீர்மானங்கள் அவைகளில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் அளிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த காலை இரண்டாம் ஆராதனையிலே சற்று நேரம் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்மில் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படி கேட்கிறேன். Praise the Lord. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். Praise the Lord. இந்த பூமியிலே மனிதர்கள் வெளிச்சத்தின் பேரிலே மெய் ஒளியை காண அங்கும் இங்கும் ஓடி திரிகிறார்கள். இந்த உலகத்திலே மக்கள் மெய் தேவனை கண்டுகொள்ளும்படி பிரயாசப்படுகிற பிரயாசங்கள் மிக அதிகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே ஒரு பக்கம் இருளின் அதிகாரம், அந்தகார நடவடிக்கைகள் உலகத்திலே பெருகிக் கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இருளின் கிரியைகள் பலம் பெற்று எழும்பி நிற்கிறது. ஒருவேளை ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்த வளர்ந்த ஒரு மனிதனிடத்திலே நாம் பேசுவதை பார்க்கிலும் இந்த ஜென்சி ஹிட்ஸ் என்று சொல்கிறார்கள், இந்த 2000க்கு பின்பதாக பிறந்த இந்த பிள்ளைகளிடத்திலே நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் அவர்களில் அநேக காரியங்கள் தெய்வ பயமற்ற, தெய்வ பயம் என்றால் என்ன, இந்த பூமியிலே வெளிச்சம் என்றால் என்ன, இருள் என்றால் என்ன, ஒன்றும் புரிந்து கொள்ளாத ஒரு சந்ததி எழும்பிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன். இன்றைக்கு சில நேரங்களிலே நான் என் இருதயத்திலே வேதனை அடைவது உண்டு. ஏனென்று சொன்னால், பொதுவான நம்முடைய உலக நடைமுறையிலே பொதுவான கருத்தாளர்கள் பேசுகிற ஒரு காரியம் புத்தன், காந்தி, இயேசு என்று சொல்வார்கள். கேட்டிருக்கீங்களா? யாரும் கேட்டது இல்லையா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை அவர்கள் உச்சரிக்கும் போது கொஞ்சம் வேதனை அடைவேன். நான் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்த எல்லாரும் வேதனைத்தான் படுவாங்க. அல்லேலூயா. யாரோடு என் இயேசுவை ஒப்பிடுகிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற மனிதர்கள் இந்த தேசத்திலே, இந்த உலகத்திலே உயர்ந்த மனிதர்கள் தான், அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ
எல்லாரிலும் உயர்ந்தவர். அல்லேலூயா. ஒப்பு நிகரற்ற தேவன் அவர். அவர் சொன்னார், இந்த பூமியிலே தைரியமாக நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வெளிச்சம், அவருடைய ஒளி, அவருடைய பிரகாசம் இன்றும் இந்த பூமியிலே ஜனங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் எதற்காக தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம்? ஏன் தேவனை நாம் ஆராதிக்கிறோம்? நாம் ஆராதிக்கிற ஆராதனையிலே நாம் உண்மையாய் தேடுகிறது என்ன? என் தேவனுடைய வெளிச்சம் என் மேல் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உடைய முகத்தையே தேடுவேன் என்று சொல்லுகிறோம். காரணம் என்ன? அவருடைய முகத்திலிருந்து புறப்படுகிற பிரகாசம் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த காலை இரண்டாம் ஆராதனையிலே தியானிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். அப்படியே நான் ஏவப்பட்டேன். இயேசு சொன்னா, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டவர்கள், அவருடைய முகத்தை தேடினவர்கள். அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்கிறீர் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேலே வெளிச்சம் பிரகாசித்ததா? கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது என் இருதயத்திலே உண்டான ஒரு பாரம், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவருடைய வெளிச்சத்தில் மகிழ்கிறோம், களி கூறுகிறோம். அவருடைய வெளிச்சம் நம்மை அவருடைய பிரகாசமான தெளிவான பாதையில் நடத்துகிறது. நாம் அவர் நடத்துகிற பாதையிலே நடக்கிறோம். எல்லாம் நன்மைதான். ஆனால் ஒரு கூட்டம் ஜனம் இன்னும் இருளில் மூழ்கி கொண்டிருக்கிறது. இயேசு சொன்னார், சிலுவையில் அவர் தொங்கினவராய் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்கள் எல்லாம் நோக்கி பார்ப்பார் என்று சொன்னால் இதே ஜெபத்தை அவர் ஏறெடுப்பதை நாம் காண முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலே நாம் சொல்லுகிறோம், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். இன்னும் பிரகாசிக்கப்படாத, இந்த பிரகாசத்தை காணாத கோடி கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களே. இருளிலே வந்து நம்மில் தம்முடைய வல்லமையை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9 சொல்கிறது, அந்தகார இருளின் என்று ஆச்சரியமான தம்முடைய ஒளியினத்திற்கு அவர் வரவழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த நன்றியோடு கூட நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கும் அந்த அந்தகார இருளிலேயே மூழ்கி கிடக்கிற, கட்டப்பட்டு கிடக்கிற கோடி கோடி ஜனங்கள் இந்த பூமியிலே உண்டு. ஹல்லேலூயா. இதனால் அந்த பாரம், அந்த இருதயத்தின் ஒரு 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 பாரம், ஒரு வேதனை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதாக. இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யோவான் 1:9 அப்படியாக சொல்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே இந்த வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பிரசங்க வாக்கியத்தை எடுத்து பாருங்கள். இதிலே வேதம் சொல்லுகிறது, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான்,
அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். அப்படியானால் இன்று நம்மை குறித்து ஆண்டவர் வாஞ்சிக்கிற ஒரு காரியம், என் பிள்ளைகள் இருளின் பாதையை விட்டு விலகி இருளின் பாதையில் நடவாமல் ஜீவ ஒளியை அவர்கள் அடைந்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று நம்மை நோக்கி அவர் பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய தியானத்தையும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்திலேயே நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய பாதைகள் ஜீவ ஒளியை அடைந்த ஒரு பாதையை ஆண்டவர் நம்மிலே காண விரும்புகிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்த உலகம் எந்த அளவுக்கு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பல காரியங்களை ஏற்படுத்தி நிற்கிற, பல காரியங்களை எழுப்பி நிறுத்துகிற ஒரு கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலும் தேவனுடைய ஒளியை பெற்றவர்களாக இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜீவ ஒளியை அடைந்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதுதான் இன்றைக்கு நம்முடைய தியானம். நாம் சொல்லுகிறோம், நாம் இந்த ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறோம், கர்த்தர் இதை எனக்கு காண்பித்திருக்கிறார், இதற்காகவே என்னை அழைத்திருக்கிறார், இதற்காகவே அவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், நான் அவரோடு கூட உறவாடுகிற ஒவ்வொரு வேளையிலும் அவர் இதை எனக்கு உணர்த்துகிறார். எல்லாம் சரிதான். இந்த காரியத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மேலான காரியங்கள் என்ன? இதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட வேகமாக பகிர்ந்து கொண்டு நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபத்தின் புத்தகத்தை 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம். அதிலே பவுலப்போஸ்தலன் எபேசு சபையை பலவாறு பாராட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 1 to 16 வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாராட்டி, அவர்களுக்குள் உண்டான சுவிசேஷத்தை நீங்கள் கேள்விப்பட்ட போது உங்களுக்குள் உண்டான விசுவாசம் நல்லது என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அதனால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இவைகளெல்லாம் நல்லது என்று சொல்லுகிறார். இந்த ஜீவ ஒளியை அடைந்த ஜீவ மார்க்கத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நிற்கிறீர்கள், இவைகளெல்லாம் நல்லது என்று சொல்லிக்கொண்டே வரும்போது 17, 18, 19 வசனங்களிலே இந்த ஜனங்களுக்காக ஒரு விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறார். நான் இந்த 2 பகுதியையும் ஒப்பிட்டு தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். எபேசு சபை ஒரு ஆவிக்குரிய சபையாய், விசுவாசத்தில் நிலைநிற்கிற சபையாய், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற சபையாய் அது காணப்பட்டாலும், அது மேலும் தேவனுடைய ஒளியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஜீவ ஒளியை அடைந்து கொள்ளத்தக்கதாக ஆலோசனையான காரியங்களை சொல்லி அவைகளுக்காக பவுலப்போஸ்தலன் அந்த ஜனத்திற்காக செய்கிற ஜெபத்தை 1ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் அந்த வார்த்தைகளில் இருந்து ஒரு சில கருத்துக்களை காரியங்களை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. யாராவது கொஞ்சம் வாசிங்களேன். இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற அறிவை, நீங்கள் அந்த அறிவிலே ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். இது ஒரு ஜெபம். பவுலப்போஸ்தலன் இந்த எபேசு ஜனத்திற்காக ஏறெடுத்த ஒரு ஜெபம். அவர்களுக்காக மாத்திரமல்ல, இன்று வரைக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம். அல்லேலூயா. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜீவ மார்க்கத்திலே அந்த ஒளியிலே நாம் அழைக்கப்பட்டவர்களாக இந்த ஒளியின் பாதையில் நிற்கிற நம்மை ஆண்டவர் ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவியை, தெளிவையும் அளிக்கிற ஆவியை உடையவர்களாக நிற்க விரும்புகிறார். அந்த ஞானத்தையும் தெளிவையும் எதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா?
தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிகிற அறிவு நம்மிலே பெருக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அறிவு தான் நம்மை இந்த உலகத்தின் சகல விதமான இருளின் கிரியைகளில் இருந்தும் நம்மை விலக்கி ரட்சிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இன்னும் நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டுமே, இன்னும் நான் உம்மை புரிந்து கொள்ள வேண்டுமே, இன்னும் மேல் பலப்பட வேண்டுமே, இன்னும் உம்மை குறித்த அறிவிலே நான் வளர வேண்டுமே என்கின்ற ஒரு ஏக்கமும் ஒரு பாரமும் நமக்குள்ளே இருப்பது நல்லது. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் எடுத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறபடி கடைசி நாட்களிலே அறிவு பெருகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளே காணப்படுகிற அறிவு எவ்வளவாய் பெருகி இருக்கிறது. அவன் தன் அறிவின் பெருக்கத்தினால் அவன் பல காரியங்களை பேசி இறுதியாக ஒரு இடத்துல வந்து நிற்கிறான். இந்த காலத்தில் இவ்வளவு அறிவு பெருகின நேரத்தில் கடவுள் ஒருவர் இருக்கிறாரா? கடவுள் ஒருவர் இருக்கிறாரா? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அறிவையும் உலகத்தின் ஞானத்தையும் மெச்சி மேன்மைப்படுத்துகிறவருடைய கடைசி முடிவு தேவன் இல்லை என்பதே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். நாம் கற்றுக்கொள்கிற கல்வி ஒரு விசேஷித்த கல்வியாய் இருக்கலாம். அது பலதரப்பட்ட காரியங்களை மேன்மைப்படுத்தி நிறுத்துகிற ஒரு நல்ல கல்வியாய் இருக்கலாம். ஒரு இதுவரைக்கும் மனிதனால் சாதிக்க முடியாது என்று நினைத்த காரியங்கள் எல்லாம் சாதிக்க பண்ணுகிற காரியங்களாய் இருக்கலாம். இவ்வளவு காரியங்கள் மனிதனால் கூடத்தக்கதான அறிவு பெருகிவிட்டதே, இனி ஏன் கடவுள் என்கின்ற எண்ணத்தை பிசாசு இன்றைக்கு உலகத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய காரியம் என்ன? என் தேவனை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும். அல்லேலூயா. என் தேவனை அறிகிற அறிவிலே நான் ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. அல்லேலூயா. என் தேவனை முற்றிலும் அறிந்து விட்டேன். வேதத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் நான் அறிந்து விட்டேன். இனி நான் கற்று கொள்வதற்கு ஒன்றுமில்லை என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் அவரை கிட்டி சேர 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 அவருடைய மகிமை, அவருடைய பிரஸ்தாபம், அவருடைய அறிவு, அவருடைய ஞானம் ஒரு கிரகிக்க முடியாத அளவு மிக பெரியதாக இருக்கிறது. என்னோடு கூட ஒத்துக்கொள்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். தேவனை அறிகிற அறிவிலே நாம் தெளிவடைகிறவர்களாக அந்த அறிவு நமக்குள்ளே ஞானத்தையும் தெளிவையும் கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னா இந்த பூமியிலே என் தேவன் நமக்காக வைத்திருக்கிற கிருபை பெரியது. அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை தான். அதே சமயத்தில் நமக்கு அவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி நம்மை தம்முடையவர்களாக வேறு பிரித்து நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபப்படத்தக்கதாக தேவன் தம்மை அறிகிற அறிவினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் நல்ல நிறுத்தி நிதானமாக இந்த நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால் எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திற்கும் இந்த உலக ஞானத்திற்கும் உலகம் வேகமாய் கற்று முன்னேறி மார்தட்டி நிற்கிற காரியங்களுக்கும் என் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. அவருடைய ஞானம் அனாதியானது. அவர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய சாயலாய் உருவாக்கி அவர்களை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து தம்மை அறிகிற அறிவை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தம்மை போல நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கொலோசியர் 3:10 என்ன சொல்லுகிறது? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை அறிகிற அறிவு நம்முடைய இருதயத்தை புதிதாக்கும். அல்லேலூயா. நம்முடைய மனதை புதிதாக்கும். நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை அறிகிற அறிவு ஞானத்தையும் தெளிவையும் உணர்வையும் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பொல்லாத பிசாசானவன் இந்த கிரியைகளில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளை விலக்கி தேவனுக்கு விரோதமான பகையாய் தேவனை விட்டு விலகி நிற்கத்தக்கதான எண்ணமாய் அவர்களை தூரப்படுத்தி கொண்டே இருக்கிறான். குறிப்பாக இந்த இளம் பிள்ளைகள், இந்த
இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு வளர்ந்து வருகிற பிள்ளைகள் மிகுந்த ஞானமாய் அவர்கள் செயல்பட வேண்டும். பெற்றோர்கள் அதிலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் நல்லது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கல்வி நல்லது. உங்கள் பிள்ளைகளுக்காக நீ எடுத்திருக்கிற ஆம்பிஷன்ஸ், நோக்கங்கள் நல்லது. என் பிள்ளையை நான் எப்படி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் போராடி பிரயாசப்படுவது நல்லது. அதிலே தவறில்லை. ஆனால் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு நாம் அதை செய்ய வேண்டும். என் பிள்ளை கர்த்தரை அறிகிற அறிவிலே ஞானமும் தெளிவும் உள்ள பிள்ளையாக இருக்கிறதா? என் பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை அறிகிற அறிவிலே அது எந்த அளவுக்கு, அதனுடைய ஸ்டாண்டர்ட், பிபிலிக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கிறது? என் பிள்ளையின் வேத அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சில நேரங்களிலே நான் வேதனைப்படுவது உண்டு. ஞானஸ்நான கிளாஸ் எடுப்போம், அங்கே ரெஃபரன்ஸு இந்த வசனத்தை எடுங்க, 1 பேதுரு 3:21 எடுத்து வாசிங்கன்னா யோபுல போய் தேடிட்டு இருப்பாங்க. நல்ல கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒரு சில பிள்ளைகள், எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பிள்ளைகள் நல்ல ஒரு ரெகுலராக சபைக்கு வர்ற பிள்ளைகள் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த பிள்ளைங்க பைபிளில் கொஞ்சம் கூட ஞானம் இல்லையே. புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் உண்டு, பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் உண்டு, ஒரு அறிவும் இல்லை. ஆனால் அவர்களுக்குள்ளே அவருடைய நோக்கங்களை கேட்டால் அப்படி ஆக வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும், பல காரியங்களை, எல்லாம் நல்லது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் பிள்ளைகளுடைய வேத அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தரை அறிகிற அறிவில்லாமல் உன் பிள்ளை இந்த பூமியில் எத்தனை பெரிய உயரத்தை எட்டி பிடித்தாலும் நாளொன்றில் அந்த பிள்ளை வெட்கத்தோடு நிற்கும். அதிலே அதிக பிரயோஜனம் இல்லை. நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம். அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வாஞ்சை நமக்குள்ளே இருக்கிறது. அதற்காகத்தான் ஆராதிக்கிறோம், அவரோடு கூட உறவாட முயற்சிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வேத அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தரை அறிகிற அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சொல்ல முடியுமா? என் பிள்ளை நல்ல வேதம் வாசிக்கிற பிள்ளை, என் பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளை, நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், நம்மால் தைரியமாக சொல்ல முடியுமா? கர்த்தரை அறிகிற அறிவு நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் வெளிப்பட்ட பிரகாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வீட்டில் பிள்ளைகளை வழி நடத்துங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வேதாகமத்தில் உள்ள அந்த இண்டெக்ஸ் 66 புத்தகங்களும் வரிசையாக சொல்ல தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்க. வேத வசனங்களை சொல்லி, இந்த பைபிளில் இந்த புக்கில், இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசின்னு சொல்லி அவங்களுக்கு டிக்டேஷன் பண்ணுங்க. வேதத்தை அறிகிற அறிவில் உங்கள் பிள்ளைகள் தேரட்டும். கர்த்தரை அறிகிற அறிவு அவர்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்யும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கற்றுக் கொடுக்கிற அறிவு, மற்ற உலக பிரகாரமான ஞானங்கள் ஒரு நாளில் அவர்களுக்கு அவர்களை கைவிடலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் அது ஒரு நாளும் நம்மை கைவிடாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அதிலே ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 6:63 வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லிய வார்த்தைகள் அவைகள் ஆவியாயும் அவைகள் ஜீவனுமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவ வார்த்தைகளை பற்றி கொள்ளுகிற அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறிகிற அறிவு மிகவும் அவசியம். கர்த்தரை அறிகிற அறிவிலே ஞானமும் தெளிவும். ஒருவேளை இந்த எபேசியர் சபைக்கு அவர் இந்த காரியத்தை ஜெபமாக வாஞ்சியோடு கூட ஜெபித்து அவர் எழுதி வைத்திருக்கிறாரே, எதற்காக? அவர்கள் இன்னும் வளர வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவிலே அவள் இன்னும் பலப்பட வேண்டும். அவருடைய முகங்கள் பிரகாசிக்க வேண்டும். இருள் அவர்களை சந்திக்க போராடுமானால், இருள் அவர்களை எதிர்கொள்ள முயற்சிக்குமானால், தேவனுடைய வார்த்தையினால் மேற்கொண்டு இருளை அவர்கள் ஜெயமாய் எடுக்க அந்த பலன் அவர்களுக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறிகிற அறிவு ஒன்றே இருளை மேற்கொள்ளுகிற பலனை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேற ஒன்றும் நமக்கு உதவி செய்யாது. வேற ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில
நமக்கு மேன்மையாய் நிற்காது. கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி வாசிக்கிறோம்? ஒழுங்கும் கிரமமாய் வாசிக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் ஏதோ கடமுறைக்காக வேகமாய் ஏதோ ஒரு பகுதியை வேகமாய் எடுத்து வாசித்து விட்டு ஓடி போகிறோமா? வேடிக்கையாக எப்பொழுதும் சொல்கிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது, மகனாக இருக்கும்போது, கிட்டத்தட்ட 12-15 வயதாக இருக்கும்போது எனக்கு ஒரு தாத்தாவே தெரியும். அந்த தாத்தா ஜோசியத்தில் மிகவும் நம்பிக்கை உள்ளவர். எதுக்குனாலும் போய் ஜோசியம் பார்ப்பார். அவர் ஆண்டவரை அறியாத ஒரு பிள்ளை. எங்கள் அம்மாவுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பயங்கரமான சாமியாடிகள். அந்த தாத்தா எதுக்குனாலும் ஜோசியம் பார்ப்பார். ஒரு நாள் ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்டார். என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அவரை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். தாத்தா ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னா, இந்த ஜோசியக்காரன் பாருப்பா, எப்போ பார்த்தாலும் எனக்கு நல்லதே சொல்ல மாட்டேன்றான். நான் ஆசையாக கேட்டேன், ஜோசியம் எப்படி பார்ப்பாங்க தாத்தா? ஓலைச்சுவடி வச்சுருப்பான்ப்பா, நம்ம கையில் ஒரு நூலை கொடுப்பான். அந்த நூலை கொடுத்து நீ உள்ளே விடுன்னு சொல்லுவான். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல விட்டா அதில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருக்கும், சில ஸ்லோகங்கள் இருக்கும். அதை வச்சு எதையோ என்ன செய்வான், அவன் வாயில் வந்ததை அடித்து விடுவான். நம்மளும் அதுதான் நமக்கு சொல்லப்பட்ட நம்முடைய எதிர்காலம் போலுக்குன்னு நினச்சிக்கிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வேதம் வாசிக்கிறது இந்த ஜோசியக்காரன் மாதிரி தான் வேதம் வாசிக்கிறோம் இல்லையா? மிகுந்த அவசரம், வேகமாக தேடி கட 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 கடன் உருட்டி ஏதாவது ஒரு இடத்துல கையை வச்சு, அது ஆசீர்வாதமான வசனம் இல்லை, இல்லை இது எனக்குரியது இல்லை, இன்னொரு வசனத்தை தேடு இல்லையா? இப்படி தான் வேதத்தை வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய நமக்கு நேரம் உண்டு. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. வேகமாய் ஓடுகிறோம். கர்த்தர் அதில் பிரியமாய் இருப்பாரா? கர்த்தர் அதிலே பிரியமாய் இருப்பாரா? வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. First you seek the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? நம்முடைய குடும்பம் எப்படியா இருக்கிறது? கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று சொல்லி பார்க்க என் தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து மிகுந்த பயபக்தியோடு கூட தேடுகிறது நல்லது. அதே சமயத்தில் ஒவ்வொரு நாளும் என் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது மிகவும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். யார் ஜீவனுடைய வழியிலே நடக்கிறவர்களா இருக்க முடியும்? கர்த்தருடைய காரியத்திலே, கர்த்தரை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் பலப்படுகிறவர்கள் தான், ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் காண்கிறவர்கள் தான், ஒவ்வொரு நாளும் பழையவள் ஒளிந்து போக புதிய காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் அந்த ஜீவ ஒளியை அடைந்திருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். இந்த கர்த்தரை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த கடைசி நாட்களிலே பாரப்படுங்க, அதிகமாய் கவனம் செலுத்துங்க. கர்த்தரை அறிகிற அறிவிலே நம்முடைய குடும்பம் எந்த அளவு செழித்திருக்கிறது, அது மிக முக்கியம். இல்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய சமூகத்தில் அந்த ஜீவ ஒளியை அடைந்திருக்கிற அனுபவத்திலிருந்து இன்னும் நாம் தூரமாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. முதலாவதாக முதல் குறிப்பு, பிரைஸ் தி லார்ட், இந்த ஜீவ ஒளியை அடைந்திருக்கத்தக்கதாக கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அறிவுதான் நம்மை அவருக்குள் வழி நடத்துகிறதாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னார் அவரை அறிகிற அறிவிலே நாம் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏதோ கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள், கர்த்தருடைய சமூகத்தில் எச்சரித்து உணர்த்தப்படுகிற காரியங்கள் அந்த நேரத்துக்கு மட்டும் நம்முடைய இருதயத்திலே ஒரு அதிர்வலைகளை, உணர்வலைகளை கொடுத்து பின்பு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லும் போது அது அப்படியே கடைந்து போகுமானால் அதில் பிரயோஜனம் இல்லை. தேவ சமூகத்தில் இன்றைக்கு அர்ப்பணிப்போம்,
ஆண்டவரே, கர்த்தரை அறிகிற அறிவிலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் நிற்பது நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார். ஹல்லேலூயா. கனிகளை கொடுக்கத்தக்கதாக அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும். விருத்தி அடைதல் என்று சொன்னால் அது ஒவ்வொரு நாளும் பெருகுகிற அனுபவத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பெருகுகிற அனுபவம். இது சாத்தியமா? சாத்தியம்தான். ஏனென்று சொன்னால் நாம் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது, ஒரு கருத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். நம்முடைய ஆவியோடு கூட இடைபடுகிறார். நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தேவனுக்கு முன்பதாக நிற்கத்தக்கதாக அவருடைய வார்த்தைகளை நமக்கு அவர் இன்னும் விளக்கி கொடுக்கிறார். அவரை அறிகிற அறிவிலே நாம் ஒரு பரிபூர்ணத்தை நோக்கி கடந்து செல்லத்தக்கதாக நம்மோடு கூட அவர் இடைபடுகிறவராக இருக்கிறார். ஒரு அறிவிலே சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை அறிகிற அறிவு மிகவும் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அந்த அறிவிலே நாம் பலப்பட, நாம் பூரணப்பட, விருத்தி அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 1:18 இப்படியாக சொல்கிறது, தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் என்று எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை பாருங்கள். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிற காரியம், அவர் நம்மை அழைத்த அழைப்பிலே, அவருடைய அழைப்புக்கு நம்மை அர்ப்பணித்ததிலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கிறார்? நமக்குள்ளே அவர் கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் என்ன? நம்மை அவரை நம்ப பண்ணின சூழ்நிலைமை என்ன? நாம் அவரை சார்ந்திருக்கத்தக்கதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை என்ன? அந்த அழைப்பின் நம்பிக்கை. ஹல்லேலூயா. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். இந்த நம்பிக்கையிலே உறுதியா இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த பூமியிலே பல காரியங்களிலே நாம் முனைப்போடு செயல்படுகிறோம். எதை செய்தாலும் அந்த காரியத்தில் நமக்கு ஒரு நன்மை உண்டாகும். நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அட்லீஸ்ட் நாம் என்ன செய்கிறோமோ அதற்குரிய ஆசீர்வாதத்தை, அதற்குரிய கூலியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே பிறக்கிறது. அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாம, ஒரு நோக்கம் இல்லாமல் நாம் எதையும் செய்கிறது இல்லை. ஒரு நல்ல நம்பிக்கை நமக்குள் இருக்கும்போதுதான் நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் சிரத்தை எடுத்து கவனமாக நாம் செயல்படுகிறோம். அதே போல இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாம் நம்மை அழைத்த அழைப்பிலே அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை, நாம் அவரில் சார்ந்திருக்கிற நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த நம்பிக்கை, ஒருவேளை ஆங்கில வேதாகமத்திலே இந்த நம்பிக்கை என்ற பதத்திற்கு பிலீஃப் என்று போடப்பட்டிருக்கிறது, விசுவாசம். நாம் அதை ஏற்றுக்கொண்ட ஒரு காணப்படாத நிச்சயம். அந்த காணப்படாத நிச்சயத்திலே, அந்த நம்பிக்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அது மிக அவசியம். அல்லேலூயா. ஜீவ ஒளியில் நடக்கத்தக்கதாக நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். சிலருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், நல்லா ஜெபிக்கும் போது, ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் போது, விசுவாசத்தை
ஊன்றி நாம் ஜெபிக்கும் போது நல்ல இருதயத்தில் நல்ல காரியங்கள் நிறைவாய் அறிக்கையிட்டு வசனங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபித்து சந்தோஷப்படுகிறோம். ஆனால் கொஞ்சம் அந்த சூழ்நிலைமைகள் மாறி நாம் எதிர்பாராத காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கும்போது கலங்கி போகிறோம். அல்லேலூயா. அந்த கலங்கின நேரத்தில் நம்முடைய வாயில் இருந்தால் கர்த்தர் இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்க பண்ணினார் என்று யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாயிருக்கும். ஏனென்று சொன்னால் மனிதன் ஒவ்வொருவரும் அப்படித்தான் கலங்கி போகிறோம். நெருக்கடியான சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நொறுங்கி போகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நம்மை அழைத்தவருடைய அழைப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையிலே நாம் உறுதியாயிருக்க வேண்டும். அது இன்னதென்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறாரே. சும்மா ஆண்டவர் என்ன அழைத்து நீ வா என் பிள்ளையா இரு, எப்படியோ இரு என்று சொல்லி அழைப்பவர் அல்ல. நம்மை குறித்து அவருக்கென்று ஒரு திட்டமான நோக்கம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு அவர் ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார். ஒருவரையும் அந்த வேதம் அழகா சொல்லுகிறது இல்லையா, என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று ஒருவருக்கும் நான் சொல்லுகிறதில்லை. அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்த தேவன் மாறாதவர். வேதத்திலே நான் வாசிக்கிறோம், ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ரோமர் 8:28 இப்படியாக சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:9 இப்படியாக சொல்கிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாம் அழைக்கப்பட்ட போது நமக்குள்ளே உண்டான நம்பிக்கை என்ன? நமக்குள்ளே உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன? கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அவைகளை பற்றி நிற்பது, அவைகளை சார்ந்து நிற்பது, நிச்சயமாய் கர்த்தர் அதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று அவரை உறுதியாய் பற்றி கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ பாதையை அடைந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலப்போஸ்தலன் இந்த ஜெபத்தில் 2வதாக சொல்கிற ஒரு காரியம், அழைத்த தேவன் பேரிலே வைத்திருக்கிற நம்பிக்கை என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஜெபங்கள் எல்லாம் செய்து முடித்து விட்டு கடைசியாக 19ஆம் வசனம் கடைசியில் சொல்கிறார், இவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீ திறந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும் என்று ஜெபிக்கிறார். அல்லேலூயா. எதற்காக திறந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டுமாம்? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பெற்ற அழைப்பை குறித்ததான நம்பிக்கையிலே நாம் உறுதியாயிருக்கத்தக்கதாக. அல்லேலூயா. நம்பிக்கையிலே உறுதியாயிருக்கத்தக்கதாக. பொல்லாத பிசாசானவன் பல காரியங்களை எழுப்புவான், பல காரியங்களை கொண்டு வந்து கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே போட்டிருக்கிற விசுவாசத்தை உடைக்கத்தக்கதாக. ஒருவேளை இன்றைக்கு நான் இங்கே பேசிட்டு இருக்கிறேன், இந்த விசுவாச வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளையும் உடைக்கத்தக்க காரியங்களை பிசாசு எழுப்பலாம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் தம்முடைய அழைப்பிலே நமக்கு கொடுத்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் நமக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிற நம்பிக்கை, விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்கத்தக்கதான திறந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும். என் தேவன் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வார்த்தை இல்லையா? நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த போதும் நம்மை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எதை மறுதலிக்க மாட்டார்? எதை அவர் மறுத்து விட மாட்டார்? உங்களை அழைக்கும் போது அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒருபோதும் மறந்து விட மாட்டார்.
அல்லேலூயா. யோசுவா எழுதின யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் யோசுவா கலங்கி நிற்கிறா. தேவனுடைய ஜனத்தை மேய்த்து வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. அவருக்கு முன்பதாக நிற்கிற ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், தேவனுடைய மகிமையை முகமுகமாய் கண்ட மோசேயை கலங்கடித்த ஜனங்கள். கலங்கி நிற்கிறா, திகைத்து நிற்கிறா. ஆண்டவர் அவனை அழைத்து ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தை, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே பலன் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளோடு கூட கர்த்தர் நம்மிடத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஞாபகப்படுத்தி பார்ப்போம். கர்த்தர் நம்மை அழைக்கும் போது நம்முடைய இருதயத்தில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன? இந்த வருஷத்தின் ஒவ்வொரு சூழ்நிலைமைகளிலும் நாம் கடந்து செல்கிற பாதைகளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் என்ன? நமக்குள்ளே அவர் ஏற்படுத்தின நம்பிக்கை என்ன? அந்த தேவன், நம்மை அழைத்த தேவன் நமக்குள்ளே கொடுத்த தம்முடைய நம்பிக்கையான வார்த்தைகளில் அவர் ஒருபோதும் மாறி போகிறவர் அல்ல. பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாய் சொல்லுகிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. யூதாஸ் ஆண்டவரை மறுதலித்தார், பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார், அவரை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ஆனால் அவருடைய கண்களோ தம்மை மறுதலித்த பேதுருவை நோக்கி திரும்பி அவனை பார்த்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளிலே இந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிறீங்க? என் ஆண்டவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. இந்த காலை வேளையில அவர் தம்மை தாம் மறுதலிக்கிறவர் அல்ல. உங்களுக்கு கொடுத்த, உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தின தம்முடைய வாக்குகளிலிருந்து அழைத்த தேவன் ஒருபோதும் மாறி போவதில்லை. அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகள் ஆச்சரியமானவைகள், அவருடைய வழி நடத்துதல் அதிசயமானவைகள். நம்மை கரம் பிடித்திருக்கிறவர் அவரே, நம்மை கைவிடாமல் நடத்த போகிறவரும் அவரே. அல்லேலூயா. அவர் நம்மை அழைத்த தேவன். நம்மை அழைத்த அழைப்பிலே நமக்கு கொடுத்த நம்பிக்கையை நாம் விட்டு விடாதிருக்க கர்த்தர் நம்மை இந்த காலை வேளையிலே உற்சாகப்படுத்துகிறார். அந்த நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நல்லவர். அவர் தம்முடைய மகத்துவங்களினாலே தம்மை வெளிப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்பிக்கையோடு இருப்போம். நம்மை அழைத்த தேவன் நமக்குள்ளே ஏற்படுத்தின நம்பிக்கையிலே நாம் திறந்த பிரகாசமுள்ள மனக்கண்களோடு இருக்க வேண்டும். ஒரு பிசாசும் அந்த வார்த்தைகளை பொய் என்று சொல்ல அனுமதிக்க கூடாது. ஒரு காரியமும் ஒரு சூழ்நிலைமையும் இந்த காரியங்கள் எனக்கு நடக்காது, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற அவநம்பிக்கை, அதைரியம் நமக்குள்ளே வர வேண்டாம். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அறிக்கையிடலாமே, என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நல்ல சத்தமா, என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக இந்த பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு காரியம், 18ஆம் வசனத்தினுடைய 2வது பாகத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் அறிந்து கொள்ளத்தக்கதான திறந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிற ஒரு காரியம், பரிசுத்தவான்களிடத்திலே இருக்கிற ஐக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் வேறு பிரித்தார், அழைத்தார். அப்படியே உலகத்தில் இருங்கன்னு சொல்லி அனுப்பிவிடல. நமக்கு ஒரு நல்ல பரிசுத்த ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஐக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான சுதந்திரம். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், கொலோசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கொலோசியர் 1:12, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய அந்த சுதந்திரத்திலே நாம் பங்கடைவதற்கு
நம்மை அவர் தகுதியுள்ளவர்களாக்கி இருக்கிறாரா? இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை விசுவாசிக்கிறவன், ஹல்லேலூயா, இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த ஜீவ ஒளியை அடைந்திருக்கிற அனுபவத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற இன்னொரு பெரிய ஸ்லாக்கியம் அவருடைய பரிசுத்தவான்களின் சுதந்திரம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்களின் சுதந்திரம் இது ஒரு பெரிய ஆச்சரியமான வழி நடத்துதல். ஏனென்று சொன்னால், இந்த பூமியிலே மற்ற பல நம்பிக்கைகள் உண்டு. அதில் எல்லாருக்கும் சில காரியங்கள் பொதுவானதாக இருக்கலாம், சில காரியங்கள் அவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுகிறதாக இருக்கலாம். ஆனால் அவரை நம்பி இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஐக்கியம், இம்மையிலும் இந்த பூமியிலும் ஒரு பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார், மறுமையிலும் ஒரு பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் என்ன அர்த்தம்? நாம் இந்த பூமியிலே ஒரு நல்ல பரிசுத்த ஐக்கியத்தில், ஒரு பண்பட்ட சமூகத்தில், தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு சமூகத்தில், தேவனை ஆராதிக்கிற ஆராதனையிலே நாம் நம்மை ஒன்றிணைத்துக் கொள்கிற ஒரு ஐக்கிய கூடுகையிலே கர்த்தர் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஐக்கியத்தை குறித்தும் தெளிந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஐக்கியம் எப்படியாய் போற்றி பாராட்டப்படுகிறது? நமக்குள்ளே இந்த ஐக்கியத்தை குறித்தான உணர்வு இருக்கிறதா? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியம் ஒரு சாதாரணமானதா? பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆச்சரியமான காரியம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் நித்திய ஜீவனை அடைவோம் என்ற நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். இந்த பூமியிலே கண்ணை மூடினார், பரலோகத்திலே நாம் அவருடைய சமூகத்தில் நின்று யுகா யுகமாய் அவரை ஆராதிப்போம் என்ற நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பூமியிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படி வைத்திருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம், அந்த சபையோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நாளொன்று வரும், நாம் தேவ சமூகத்தில் போய் நின்று அவரோடு இணைந்திருக்கிற கோடா கோடி பரிசுத்தவான்களோடும் நாம் சுதந்திரத்தில் பங்கு பெறுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம். இந்த பூமியிலே இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேச கர்த்தருடைய நாமத்தை பின்பற்றுகிற நம்மை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லேலூயா. எந்த நம்பிக்கையும் இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை போதிக்கவில்லை. எந்த ஒரு அல்லேலூயா பெரிய மகான்களும் தங்களை தெய்வத்தினுடைய அவதாரங்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்களுக்கு போதித்து சொல்லவில்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நமக்கு பங்கு உண்டு. அல்லேலூயா. நாம் யோசிக்க வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. ஒரே ஒரு பழைய பாடலை பாடுவோமா? 5 பிடிங்க தம்பி. பிரைஸ் தி லார்ட். ஒரு பழைய பாடல் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உணர்வடையும்படியாக. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி. ஒண்ணு மேல போயிடலாமே. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி பரந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கே முழங்க. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே. ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோர் எவரும் அவரை சேர. ஆரவாரதோனி எங்கும் எழும்ப. நீ அங்கிருப்பாயோ, நீ கரங்களை தட்டி பாடலாமே, பழைய பாட்டு தானே. என் மனமே நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே. பேதுரு பவுலும் யோவானும் அங்கே, முன்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும்
இரத்த சாட்சிகளும் தீரலாய்க்கூட நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ என் இயேசுவோடே. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி பரந்தாடி அங்கே கூடின பரமானந்த முழங்க அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் அது நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்குள்ளவர்களாய் நிலை நிற்கவே கர்த்தர் நம்மை திருச்சபையிலே இணைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் கூடி வரும்போது, ஹல்லேலூயா, கூட்டமாய் நாம் ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. பரலோக அனுபவத்தை இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அது பரிசுத்தவான்களின் ஐக்கியமாகிய ஒரு சுதந்திரம். ஹல்லேலூயா. இதை குறித்துதான ஒரு திறந்த பிரகாசம் உள்ள மணக்கங்கள் என் பிள்ளைகளுக்கு வேண்டும் ஆண்டவரே என்று பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார். இன்றைக்கு இந்த ஐக்கியத்தை குறித்து எத்தனை பேருக்கு எத்தனை அலட்சியம் இல்லையா? எவ்வளவு சாதாரணமாக, எவ்வளவு எளிதாக இந்த காரியத்தை நாம் கடந்து செல்கிறோம். வாரம் தான் நாம் போய் ஆராதிக்கிறோமே. இல்லை பிரியமானவர்களே, இங்கே நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஐக்கியம் இது ஒரு பரிசுத்தவான்களின் சுதந்திரம். ஹல்லேலூயா. நாளொன்று வரும், என் தேவன் மத்திய ஆகாயத்திலே வந்து தம்முடைய சபையை தன்னோடு சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நாம் மகிழ்ந்து களி கூறுவோம், அவரோடு கூட மறுரூபமாய் கடந்து செல்வோம். அங்க போய் நாம் யாரை பார்க்க போகிறோம்? ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்தை பார்க்க போகிறோம். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய பிரகாசத்திலே நாம் மகிழ்ந்து களி கூற போகிறோம். அவருடைய பிரசன்னம் நம்மை மகிழ்ந்து களி கூற செய்ய போகிறது. கருமையானவர்களே, இந்த பூமியிலே நாம் பார்க்கிற பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், வேதனைகள், தொல்லைகள் ஒன்றும் அங்கே இருக்க போகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே போய் என்ன பார்க்க போகிறோம்? பரிசுத்தவான்களை பார்க்க போகிறோம். அங்கே பேதுரு அப்போஸ்தலனை பார்க்க போகிறோம், பவுல் அப்போஸ்தலனை பார்க்க போகிறோம், மோசேயை பார்க்க போகிறோம், தாவீதை பார்க்க போகிறோம். எத்தனை ஆனந்தம்! ஹல்லேலூயா. எவ்வளவு பேரானந்தம்! எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே நம்முடைய காரியம் என்ன? நம்முடைய காரியம் என்ன? இன்றைக்கும் கர்த்தர் நம்மை சந்திக்க வருவார் என்று சொன்னால், இல்லை என்றால் நம்முடைய மரணம் நம்மை சந்திக்குமானால், இந்த பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் எனக்கு பங்குண்டு என்று சொல்லி நம்மால் தைரியமாக சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். நம்மால் தைரியமாக இந்த காரியத்தை அறிக்கையிட முடியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு தகுதி உள்ளவர்களாக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்லுகிறார், இந்த பங்கிலே என் பிள்ளைகள் ஒரு திறந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமப்பா. பூமிக்குரியவைகள் அல்ல. கொலோசியர் 1:1-2 வசனங்கள் சொல்கிறது. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அந்த வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. வாட் a wonderful God வேர்ட் இல்லையா? இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? பூமியில போய் கேட்டு பாருங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய சாமியார் என்று சொன்னாலும் இப்படி ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குதாயா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மகிமையை காண்போம். அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்களே காணும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில், அந்த சுதந்திரத்தில் நம்முடைய பங்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதை நாம் இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் அதிலே திறந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க விரும்புகிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை குறிப்பிட்ட நேரத்தில் வேகமாய் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 19வது வசனத்தை நான் வாசிப்போம்.
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவராகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களுக்காக நம்ம பார்த்துட்டோம். இந்த 3 காரியங்களுக்காகவும் இதே காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் அறிக்கையிடுகிறார். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிற பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா என்று பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார். கடைசியாக சொல்லுகிறார், கர்த்தருடைய வல்லமை, அல்லேலூயா, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை என் பிள்ளைகள் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது என் இருதயத்தில் நான் கதறினேன். இந்த ஒரு வார்த்தையை கடந்து செல்ல பல மணி நேரம் ஆயிடுச்சு. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுதலின் மகா மேன்மையான வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும் பிரகாசமுள்ள கண்கள். அல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவரை எல்லாரையும் போல, சிலுவையில் அறையப்படுகிற மற்றவர்களைப் போல மரித்து விட்டாரா என்று பார்த்து உறுதி செய்து அவரை சீலையிலே சுத்தி அவரை கல்லறையில வைத்தார்கள். பரிசேயர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்தது. இவன் நான் திரும்பவும் எழும்புவேன் என்று சொன்னான். ஆகவே இவனுடைய சரீரத்தை அவனுடைய சீஷர்கள் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து உயிரோடு வந்தான் என்று சொல்லலாம். ஆகவே அதற்கு விசேஷித்த பாதுகாப்பு வேண்டும். விசேஷித்த பாதுகாப்பு போடப்பட்டது. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு பாதுகாப்பு போடப்பட்டது. நடந்தது என்ன? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்லை தள்ளி அந்த பாதுகாப்பை உடைத்து அவர் ஜீவன் உள்ளவராய் வெளியே வந்தார். அல்லேலூயா. அவருக்குள்ளே உயிர்த்தெழுதலின் மகா மேன்மையான வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காரியத்தை தியானிக்கும் போது ஆச்சரியப்படுறீங்க? என் ஆண்டவர் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் மரணத்தை ஜெயமாக வென்று உயிரோடு எழுந்தா. அல்லேலூயா. ஆனால் அந்த காரியத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற ஒரு ஆச்சரியமான காரியத்தை பாருங்க. அதே வல்லமையின்படி இந்த பிள்ளைகளும் அதே வல்லமையை பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்கப்பா. அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை நம்முடைய நாடி நரம்புகளுக்குள்ள இறங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் தைரியமாய் சொல்ல முடியும், இன்றும் தேவனுடைய கிருபையினால் இந்த இடத்துல நிற்கிறேன் என்று சொன்னால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பலவிதமான ஆபத்துகளில் இருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறது. இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் நீங்கள் அப்படி சொல்ல முடியும். அல்லேலூயா. சத்துரு எத்தனையோ முறை குறுக்கிட்டு நின்று மடங்கடிக்க முயற்சித்தார். ஆனால் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னோடு கூட இருந்தது, உங்களோடு கூட இருந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய சபையே, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம், அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பலம். தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எப்படி உயிரோடு எழுப்பும் வல்லமையை அந்த இடத்துல வெளிப்படுத்தினாரோ அதே வல்லமையை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு அதை பெற்றுக்கொள்ளுகிற, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கத்தக்க நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்கப்பா என்று நமக்காக பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பா. இந்த ஜீவ ஒளியை அடைந்திருக்கத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி பவுல் அப்போஸ்தலன் கொடுத்த 4 ஜெபத்தில் அவர் கொடுத்த 4 காரியங்களை உங்கள் மத்தியில் வைத்தேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் தேறுகிற அனுபவம் அவருடைய பாதையில் நாம் நடக்கிறோம் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. அவருடைய அழைப்பின் நம்பிக்கை, நாம் அவருடைய பாதையில் நடக்கிறோம் என்பதற்கான அடையாளம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் நாம் பெற்றிருக்கிற பங்கு, நாம் அவருடைய வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிறோம் என்பதற்கு அது அங்கீகாரம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கிற அனுபவம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. அது சாவுக்கு எதுவான என்னுடைய சரீரத்தை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கிறது என்கின்ற நம்பிக்கை. அந்த பிரகாசமுள்ள கண்கள் நமக்கு அல்லேலூயா
ஜீவனுள்ள தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில உறுதி செய்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இருக்கிற இடங்களில் நாம் எழுப்பி நிற்கலாமா? பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக பிரைஸ் லார்ட். 2 படிங்க. டி. பிரைஸ் லார்ட். ஜீசஸ் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூதர் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, உயிர்த்தெழுந்தா, நரகை ஜெயித்தெழுந்தா. யூதர் ராஜசிங்கம். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், சிரம் பணிவோம். யூதர் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, யூதர் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, உயிர்த்தெழுந்தா, நரகை ஜெயித்தெழுந்தா. யூதர் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா. பிரைஸ் லார்ட். இயேசு சொன்னா, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பா. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஹல்லேலூயா நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெளிச்சத்திலே நடக்கிற ஹல்லேலூயா இருளின் வழிகளை விட்டு விலகி நிற்கிற உன்னத அனுபவத்தை நாம் எப்படி பெற்று வளர வேண்டும் என்று 4 காரியங்களை இந்த காலை ஆராதனையிலே தியானித்தோம். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, உடைய கிருபையினாலே ஆண்டவரே இந்த காரியங்களில் நாங்கள் உமக்கு எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. உம்மை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் பலப்பட உதவி செய்யுங்க. நீர் எங்களை அழைத்த தேவன், எங்களை அழைத்த உம்முடைய ஆண்டவர் நம்பிக்கையிலே விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் இன்னும் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே தொடர்ந்து பலப்பட உதவி செய்யுங்க. உயிர்த்தெழுதலின் புது வல்லமையை ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.